அஷூரில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. அப்படி நிறைய சர்வீசஸை நம்ம ஒன்றா வேலை பார்க்க வைக்கலை அப்படின்னா நம்மளால் நமக்கு தேவையான சர்வீசஸை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்த நமக்கு இணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒயர் கனெக்ஷன் அப்படின்றத ஒன்று கொடுப்போம். இந்த ஒயர் கனெக்ஷன்ஸை பேசிக்காக நம்ம நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் அஷூரில் ஆல்ரெடி அங்கே ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்புக்குள்ளே நம்ம விர்ச்சுவலாக, அதாவது இங்கே இருக்கிற விஷயங்கள் இதோட மட்டும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த விர்ச்சுவலாக இது ஜாயின் பண்ணணும், இது ஆக்சஸ் கொடுக்கணும், இதுக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் நெட்வொர்க்கிங். அஷூரில் 5 முக்கியமான அந்த சர்வீசஸ் இருக்குது நெட்வொர்க்கிங்கில். இந்த 5 முக்கியமான சர்வீசஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், விர்ச்சுவல் நெட்வொர்க். இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அஷூருக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு மிஷின் இருக்கும், சர்வர் மிஷின் இருக்கும். ஒரு மிஷினுக்குள்ளே 100 மிஷினை பிரிச்சிருப்பாங்க, இல்லை 100 மிஷினை சேர்ந்து ஒரே இடத்துக்கு டிப்ளாய் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒரு மாஸ்டர் மிஷின், அந்த மாஸ்டர் மிஷினுக்கு கீழே இத்தனை மிஷின் இருக்குது. இந்த மிஷின் எல்லாமே மேலே இருக்கிற மாஸ்டர் மிஷினோட கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன் ப்ரெமிசஸில் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குள்ள எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட கான்டாக்ட் பண்ணுதோ அதே மாதிரி அஷூரில் எக்கச்சக்கமான மிஷின்ஸ், எக்கச்சக்கமான பேர் வாங்கியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுடைய மிஷின்ஸோட மட்டும் கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் வாங்கியிருக்கிற ரிசோர்ஸஸோட மட்டுமே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டிக்கு நடுவில் இருக்கிற மிஷின்ஸ் அது கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க். ஒரு லோக்கல் ஏரியாவில் நம்ம எப்படி ஐபி அசைன் பண்ணுறோமோ, ஒவ்வொரு மிஷினுக்கும் எப்படி ஐபி டைனமிக்காக இருக்கும், இல்லை நமக்கு தேவைன்னா ஸ்டாட்டிக்காக வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரியே இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்லையும் நம்மளால் ஒரு மிஷினை வாங்கிக்க முடியும், அதுக்கு ஐபி ரேஞ்சஸை செட் பண்ணிக்க முடியும், நம்மளால் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தில் நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு உள்ளே வராங்க. அப்படி வந்தாங்க அப்படின்னா அதை தாங்கணும் இல்லையா? 1000 பேர் வர அளவுக்கு நம்ம சர்வர் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த 1000 பேரும் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸால் மறுபடியும் உள்ளே வருவாங்க, நமக்கு பிஸ்னஸ் நடக்கும். அந்த மாதிரி மறுபடியும் உள்ளே வராங்க அப்படின்னா அதை தாங்கிறது தான் லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேர் ஒரு வெப்சைட்குள்ளே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அப்படின்ற வெப்சைட்குள்ளே ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தில் வராங்க. அப்படி வந்தாங்கன்னா அந்த அமேசான் 1000 பேரை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கான விஷயங்களை அதுக்குள்ளே வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த 1000 பேரும் சேம் டைமில் யூசருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் கரெக்டாக இங்கே வரணும், இந்த சர்வருக்கு இங்கே போகணும். ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு தான் போதா அப்படின்றத செக் பண்ணது தான் லோட் பேலன்சஸ். இந்த லோட் பேலன்சர் மேக்ஸிமம் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஐடியில் எல்லாரும் ஹேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் டவுன் டைம் தான். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வெப் அப்ளிகேஷன், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளாட்ஃபார்ம் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளால் வேலையை பார்க்க முடியாது. அதனால் அந்த வேலை பார்க்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடாது அப்படின்றதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அப்ளிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு இந்த லோட் பேலன்சர்ஸ் பயன்படுது. அப்ளிகேஷன் கேட்வே. ஒரு வெப்சைட்டில் லோட் பேலன்சர் எந்த அளவுக்கு ஒரு மிஷினுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 சர்வரில் நம்ம ஒரே அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம்னா 10 பேர் ஒரே நேரத்தில் வராங்க, 5 பேர் மேலே 5 பேர் கீழேன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணுறது லோட் பேலன்சர் பண்ணும். ஆனால் நீங்கள் கேட்குற பேஜ் கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குது இல்லையா? அதை செய்கிறது அப்ளிகேஷன் கேட்வே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் பார்த்துடலாம். இந்த ப்ராக்டிக்கல் பார்க்குறதுக்கு அப்படின்னா நீங்கள் அமேசான் அப்படின்ற இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். இப்போ இங்கே மேலே ஒரு யூஆர்எல் இருக்கு இல்லையா? இந்த யூஆர்எல் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதுவே நான் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டேன். இப்போ அந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னோடனே அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிட் யூ மீன் அப்படின்னு போகுது. இது ஒரு லிங்கை நம்ம கிளிக் பண்ணி போனதுனால இந்த மாதிரி வருது. இதுவே நம்ம ஒரு யூஆர்எல்லை டைப் பண்ணிக்கலாமா? amazon.in/about. இந்த மாதிரி போகிறப்போ அந்த மாதிரியான ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா ஷூராக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், amazon.in ஸ்லாஷ் போட்டு அபவுட் டேக்லைனில் இந்த அபவுட் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால நம்ம யூஆர்எல் தப்பாக கொடுத்தாலும் வந்துடுச்சு. ஆனால் இப்போ நான் ஸ்லாஷ் போட்டு ஒரு ரேண்டமாக ஒரு ஜிப்ரிஷில் நான் அடிக்கிறேன்.
ஸோ இப்படி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ இந்த எரர் 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் ஆக்சுவலாக எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ இது பண்ணுற வேலை தான். ஸோ நம்மக்கிட்ட எத்தனை பேஜஸ் இருக்குது, எவ்வளோ கோடிங்ஸ் இருக்குது, ஸோ எத்தனை டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது, ஸோ இந்த சர்வீசஸை யூசர்ஸ் எது ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கு அப்ரூவ் பண்ணி ஒரு விஷயங்களை கொடுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கேட்வேல் மேக்ஸிமம் பண்ணுறது. ஸோ இதை இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபயர்வால் நம்மளோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபயர்வால் எப்படி தேவையில்லாத டிராஃபிக்லாம் உள்ளே விடாதோ அதே மாதிரி தான் கரெக்டான டிராஃபிக்கை கரெக்டான இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலை பார்க்குறது தான் இந்த அப்ளிகேஷன் கேட்வே. இதுவும் அஷ்யூரோட கோர் அஷ்யூர் சர்வீசஸில் அதுவும் நெட்வொர்க்கிங்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் ஜோன்ஸ். டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேமிங் சிஸ்டம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக டிஎன்எஸ் அப்படின்றது ஒரு டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி. ஒரு பேருக்கு அவங்களுடைய ஃபோன் நம்பரை நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, ஸோ அதே தான் எந்த ஐபி அட்ரஸில் ஹோஸ்ட் ஆகிருக்கோ அதுக்கான டொமைன் நேமை சூஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த டிஎன்எஸோட வேலை. நம்ம எல்லா வெப்சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் போட்டு சர்ச் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அத்தனை வெப்சைட் நம்ம மைண்ட்குள்ளே இருக்குது, அத்தனையுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் ஒரு ஸ்பீக்கிங் லாங்குவேஜில் கண்டிப்பாக அந்த டொமைன் நேம் போடணும் அப்படின்னா தாராளமாக போட முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்ம அஜூரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அஜூரில் இருக்கிற டிஎன்எஸ் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஐபி, நம்மளுடைய அந்த டொமைன் நேம் இது எல்லாமே அஜூரோட டிஎன்எஸில் சேவ் பண்ணும், அது மாஸ்டர் ரெக்கார்டில் சேவ் பண்ணும். இதுதான் மேக்ஸிமம் இந்த டிஎன்எஸ் ஜோன்ஸில் நடக்கும். ஸோ இந்த டிஎன்எஸ் ஜோன்ஸில் இப்படி நடக்கிறதுனால ஒரு யூசர் நம்மளுடைய அப்ளிகேஷனை சர்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். உலகத்தில் எங்கிருந்து அவங்க சர்ச் பண்ணாலும் அது ஆக்சுவலாக சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஸோ ஒரு ஆன்லைன் ரிசோர்ஸஸை ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்எஸ் ஜோன்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகுது. அஜூரோட சிடிஎன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் பேர்லேயே இருக்குது. நம்மளுடைய கண்டென்ட்டை நெட்வொர்க் மூலமா டெலிவரி பண்ண போகுது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வீடியோஸ், இமேஜஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே ஒரு அஜூரில் பார்த்தீங்கன்னா கேச்சஸாக லோக்கலாக எடுத்து வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸில் நம்மளுடைய மிஷின் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம் இந்த சிடிஎன் மூலயமா ஒரு சர்வீசஸை நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய யூசர்ஸ் எல்லாருமே இந்தியாவில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த இந்தியாவில் இருக்கும்போது யூஎஸில் டிப்ளாய் பண்ணியிருக்கிற ஒரு மிஷின் இந்தியாவிலுமே ரெப்ளிகா இருக்கும். அதனால் இப்போது இந்தியாவிலேருந்து ஒரு யூசர் நம்மளுடைய வெப் அப்ளிகேஷன் தேடுறாங்க அப்படின்னா அது யூஎஸ்க்கு போயிட்டு தான் ரெக்வஸ்ட்டை படித்து சரி பார்த்து ரிப்ளை கொடுக்குமானா கிடையாது. அது நம்ம ரொம்ப லோக்கலாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற அந்த லொக்கேஷனில் சர்ச் பண்ணி சீக்கிரமாகவே கொடுத்துரும். ஸோ டைம் லேட்டன்சியை குறைக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேட்சே அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுது. இந்த கேட்சே எல்லாம் லோக்கலாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் ரொம்ப முக்கியமான சர்வீசஸாக பார்க்கப்படுது. அண்ட் பேசிக்காக நெட்வொர்க்கிங்கில் இது 4 மட்டும் கிடையாது. ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் லோட் பேலன்ஸ் பண்ணி அது சரியான பேஜுக்கு தானே போகுதா அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஸோ அந்த அனலைசேஷன் கரெக்டாக யூசருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலையை டிஎன்எஸ் செஞ்சு ஸோ அதில் கரெக்டான கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுதா அப்படின்ற ஒரு 5 விஷயங்களை மட்டும் இங்கே நான் சொல்லியிருக்கேன். நெட்வொர்க்கிங்கில் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஒன்று பார்க்கலாம். அதே நேரத்தில் அஜூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக படிக்க வேண்டியது கண்டென்ட்டை ரொம்ப கான்செப்டுவலாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது. அதனால தான் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது ஏன் பிடிக்கல அப்படின்னு கீழே கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்து வர வீடியோவில் அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.